தலைவன் தலைவி படத்தில் இந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் போட்டால முட்டையை சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நித்யா மேனன் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் கூறிய சீக்கிரம் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். பல்டி படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு கபடி பேஸ் பண்ண மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். கார்த்தி 29 படத்துல இருந்து இப்போ டேரக்டரோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவி. படத்தில் கார்த்தி லீடாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ரிவால்வர் லீட்டா அப்படின்ற ஒரு தமிழ் மூவில இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ராதிகா கீர்த்தி சுரேஷ் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். கிஸ் படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்கோட பேர் ஜில்லேலம்மா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின் பிரித்தி அஸ்ரானி லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது. கண்ணப்பா படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 13 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயும் இந்த ஜூன் 27 தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. தம்புடோ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் பேங்க் ஆஃப் தம்புடோ அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 4 தெலுங்குல மட்டும் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் அன்கியாகி குஸ்தே கியான். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் குட் டே சா பார்ட் 2. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 13 ZEE5ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹா ஒக்காடி அடக்கோ அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 12 வின்ல ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கன்னட லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகுது. இப்போ பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 20 ZEE5ல ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் மலையாள லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.